அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க கோரி திமுக சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்துள்ளது திமுக. நாடாளுமன்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து விவாதிக்க கோரி திமுக சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க கோரி திமுக சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்துள்ளது திமுக. நாடாளுமன்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதி, தற்பொழுது மற்ற அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் மக்களவையினுடைய மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் TR பாலு தற்பொழுது ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பல்வேறு சொத்துக்களும் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடுமையான மழை மற்றும் வெள்ளம் காரணமாக தமிழகத்தின் 3 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு தனது குழுவை அனுப்ப வேண்டும் என்றும், அதாவது உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசு உடனடியாக குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அவையினுடைய மற்ற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.